சொன்னார்கள், தலைவர் அவர்களை கவலைப்படாதீர்கள் என்று. இல்லை, தலைவர் கவலைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். தரமான இலவச கல்வி என் குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை, அதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் குழந்தைகள் 11 வயசு கூட தாண்டாமல் இளைஞர்கள் போதை மருந்து அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள், அதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். 4 வயது பெண்கள் முதல் 80 வயது மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமை காலாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கு விவசாயிகள் தண்ணீரை பயன்படுத்தவும் முடியாத அரசாங்கமாக இருக்கிறது. தங்களுடைய பாதுகாப்பும் இல்லாமல் விவசாயிகள் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறார்கள். பயிர் இங்கு வேளாண்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, அதற்காகவும் அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீர் மேலாண்மை என்ற சொல்லை இங்கு யாரும் அறிந்திருக்கவே இல்லை, அதற்காகவும் அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அரசு ஊழியர்கள் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறார்கள், அதற்காகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த துப்புரவு பணியாளர்கள் 8 நாளாக போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று கேட்க இந்த திராவிட மாடல் அரசுக்கு துப்பில்லை, எல்லாவற்றுக்குமாக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எங்கோ ஒரு சிறுமி 8 வயது குழந்தை என்ன யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம கண்ணீர் வெடித்த போது, எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் இருந்த போதும் அந்த குழந்தைக்காக நாம் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கண்ணீர் வெடித்த அந்த இரவுதான் அந்த குழந்தைக்கு விடியலை ஏற்படுத்தி தந்தது. எனவே இங்கு வந்திருக்க அத்தனை பேரும் நம் தலைவர் கவலைப்பட்டு கண்ணீர் ஊற்றுகிற போது இந்த தமிழகம் மகிழ்ச்சி அடைகிறது. அதற்காக நாம் அவர் கருத்தை வலுப்படுத்த இங்கு வந்திருக்கிறோம். புகையிலை மாஃபியா பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம் தானே, புகையில வேணான்னு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கவங்க கூட என் பிள்ளை குடிக்க கூடாதுதான் நினைப்பான். ஆனா அப்ப கூட அதை எதிர்க்கிறதுக்கு அவ்வளோ பெரிய லாபி ஏன் நடக்குது? இன்னைக்கும் தமிழகத்தின் அரசியலை தரமாகவும் சரியாகவும் ஒருத்தர் வழிநடத்திவிட முடியும் என்றால் அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தான் மட்டும்தான் முடியும் என்று தெரிந்திருப்பதால் தான் அதை உடைப்பதற்கும் கலைப்பதற்கும் எத்தனையோ சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது. ஆனால் இங்கு வந்திருக்கிற மேடையில் வீட்டிருக்கிற 91 வயதான எங்கள் கோமதி அம்மாள் இருந்து கடைசியில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு கடைக்கோடி தொண்டல் வரை அத்தனை பேரின் உணர்வும் தலைவரோடு நிற்கும் இந்த கட்சியை இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் உரிமை மீட்க நாம் எடுக்கின்ற இந்த பயணம், நம் தலைவர் சொல்லுகின்ற பயணம் அவர் வெறும் பயணம் அல்ல. போகிற இடத்தில் ஒவ்வொரு இடத்தோட பிரச்சனை எத்தனை நடக்கிறாங்க. போன என்ன பேசுறாங்க, திமுக பத்தி பேசுறாங்க, ஏதோ அரசியல் யாரையோ பேசிட்டு வந்துருங்கிறாங்க. ஆனா அந்த மண்ணில் மக்களின் பிரச்சனையை தீர்வுகளை பேசி அதற்கான தீர்வுகளை நோக்கி நகர்த்துகின்ற நம் தலைவரின் கரத்தை வலுப்படுத்துவதற்கான நமது பயணம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். நாம அதுதான் எல்லோர பார்க்கும் போது நான் ஆச்சரியப்படுவேன். 7 நூற்றாண்டுகளாக அந்த சிற்ப வேலைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை கடத்துறதுக்குள்ளேயே இவ்வளவு தள்ளாடுறமே இல்ல. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கத்தை எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் யாராலும் அழிக்க முடியாது, கடத்துவோம். அதற்காக எங்கள் பணியை மக்கள் பணியை ஆற்றுவோம். நாங்கள் தூக்கி சுமப்பது எங்கள் முகம் அல்ல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முகம் என்று கூறி வாருங்கள், ஒற்றுமை கொள்வோம், வெற்றி கொள்வோம், உரிமை மீட்போம், தமிழகம் காப்போம். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.